Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard zoology and biozoology pure science students கான important questions plus வந்து biology students கான important questions தான் பார்க்க போறோம் first midterm க்கு. ஆல்ரெடி நம்ம வந்து biobotany plus வந்து botany சரிங்களா ரெண்டுமே என்ன பண்ணியாச்சு அப்டேட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் பார்க்கலாம் வீடியோ லிஸ்ட்ல இருக்கும் அதை வந்து செக் பண்ணி பாருங்க அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து லிங்க்ல கொடுக்கிறேன் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லா கொஷினும் படிச்சு ஸோ இதெல்லாமே பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம 5 மார்க்ஸ் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம ஒவ்வொரு வாரமும் ஃபிசிக்ஸு அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்னி சுவாலஜிக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துருந்தாலுமே உங்களுக்கு போதும் தான் சரிங்களா. எல்லா கொஷின்ஸும் அதில் வந்து கவர் ஆகிடும். ஸோ சாப்டர் 1ல் இந்த 2 கொஷினை கண்டிப்பாக படிச்சிருங்க. கண்ணின பெருக்கம் அதுக்கடுத்து உயிரினங்களை நடப்படக்கூடிய பல்வேறு வகையான ஒருங்கிணைவு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிங்கமி அதுக்கடுத்து பாத்தனோஜெனிசிஸு. ஸோ அதுக்கடுத்து நமக்கு டூயினோவில் கொடுத்துருப்பாங்க 5 மார்க்ஸ் அந்த லெசனில் கம்மி தான். அதேமாதிரி செகண்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா அண்டர் செல்லோட அமைப்பை படத்துடன் விவரி மாதவிடாய் சுழற்சியோட பல்வேறு நிலைகள் சரிங்களா. இது ரெண்டுத்தையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அதே போல் பி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா அந்த மாதவிடாய் கோளாறுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதையும் வந்து என்ன பண்ணுறீங்க படிச்சிருங்க. ஸோ இந்த டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு அண்டகத்தோட அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. அந்த கொஷின்ஸை என்ன பண்ணுறீங்க படிச்சிருங்க. ஓவரிஸோட அந்த ஸ்ட்ரக்சரு அதுக்கடுத்து ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அந்த கருப்பையோட அமைப்பு இது எல்லாமே படித்து வச்சுங்க வச்சுக்கலாம். மினிமம் இந்த கொஷின்ஸாக தான் நீங்கள் பாருங்கள். அதுக்கடுத்து தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவது பல்வேறு தடுப்பு முறை பேரியர் மெத்தட் அதுக்கடுத்து ஏஆர்டி கருவின் குறைபாடுகளை கர்ப்ப காலத்தில் கண்டறியும் முறை அதுக்கடுத்து தற்கால கருத்தடை முறை சரிங்களா. இந்த தேர்ட் லெசனில் என்ன பண்ணுறீங்க படிச்சிருங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேரியர் மெத்தடு ஏஆர்டி அதுக்கடுத்து ஃபியூட்டல் டிசார்டர் டூரிங் ஏர்லி ப்ரெக்னன்சி அதுக்கடுத்து பர்த் கண்ட்ரோல். ஃபோர்த் லெசனை பொறுத்த வரைக்கும் பழப்பூச்சியை உதாரணமாக கொண்டு மரபு சமநிலை அடிப்படையில் பாரநிர்ணயம் படிச்சிருங்க. மனிதனில் காணப்படும் உடல் குரோமோசோம் ஒழுங்கற்ற பன்மணியம் அதே மாதிரி மனிதனில் காணப்படும் பால் குரோமோசோம் இயல்பு மாற்றம். இங்கே புக் பேக் கொஸ்டின் ஏபிஓ பிளட் குரூப்பிங் இதெல்லாமே இருக்குது. நான் புக் பேக் தனியாக சொல்கிறேன். ஸோ இது என்டையர் இது எல்லாமே பார்த்து வச்சுங்க. மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு 4 லெசன் தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு மிட்டர்முக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸு. ஸோ 3 மார்க்ஸில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துங்க. இணைவுமுறை இனப்பெருக்கம் இறப்பு மீட்டல் உயிரிகளோட வாழ்க்கை சுழற்சியோட நிலைகள் முகிழ்தல் ஸோ இதெல்லாமே படிச்சுங்க சரிங்களா. பட்டிங்கு டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் சைக்கிளு ரீஜெனரேஷன் இது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசனு சீம்பால் விந்தக அமைப்போட முக்கியத்துவம் அதுக்கடுத்து கருவுறுதல் கருமுற்ற முட்டை பதிதல் சீம்பால் இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் அதை வந்து விட்டுருங்க சரிங்களா. ஆக்சிடோசின் ரிலாக்சின் அதை வந்து மாற்றிங்க சரிங்களா. அதாவது அந்த பால் சுரத்திலும் போது ஆக்சிடோசின் ரிலாக்சினோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதை வந்து படிச்சிருங்க. ஸோ தேர்ட் லெசன் வரும்போது நமது இந்திய நாட்டில் முழுமையான இனப்பெருக்கத்தை ஆரோக்கியத்தை அடைய மேற்கொள்ள வேண்டிய உத்திகள் பல்வேறு வகையான மக்கள் தொகை தடுப்பு முறைகள் பனிக்கூட துளைப்பு ஆம்னியோசென்டசிஸ்ன்னு இருக்கும். அதுக்கடுத்து வாடகை தாய் சர்கோசி அதை வந்து படிச்சிருங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் வாசக்டமி டியூபெக்டமி விந்துக்குழு தடை கருக்குழு தடை அதை படிச்சிருங்க. டெஸ்ட் பேபி வந்து படிச்சிருங்க சரிங்களா. அதுக்கடுத்து ஃபோர்த்து லெசனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா இருக்கும். குறுக்கு மரபு கடத்தல் அதுக்கடுத்து ஏபிஓ பிளட் குரூப்பிங் சரிங்களா. மனிதரின் ரத்த வகைகளை விவரி. ஸோ இது வந்து 5 மார்க்ஸ்லேயும் நமக்கு வந்து என்ன பண்ணலாம் கேட்கலாம். லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. குரோமோசோம் தொகுப்பு வரைபடம் என்றால் என்ன இடைப்பால் உயிரியை மிக பெண்ணிலிருந்து வேறுபடுத்துக இன மேம்பாட்டியலோட முறைகள் அதுக்கடுத்து உறவினர் தேர்வு அதுக்கடுத்து மரபுக்கால் தொடர்பு அதாவது பெடிகிரி அனலைஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸு. ஸோ 2 மார்க் கொஞ்சம் நம்ம அதிகமாக கொடுத்துருக்கோம் சரிங்களா. இதில் முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. இந்த அப்போலைசிஸு கண்ணி இனப்பெருக்கம் விலங்குலேருந்து எடுத்துக்காட்டு உயிரிதில் செல் பெறுதலே இனப்பெருக்க முறையாக செயல்படுது. அதுக்கடுத்து செகண்ட் லெசனை பார்த்தீங்கன்னா இந்த விரிவாக்கம் தருக எது வேணாலும் கேட்கலாம். அதனால் செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய எல்லா விரிவாக்கமும் படித்து வச்சுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸு முதிர்ந்த விந்து செல்லோட அமைப்பு படம் வரைந்து பாகங்களை குறியும் கேட்கலாம் விவரின்னு கேட்கலாம். இன்கிபின் விந்து திரவத்தில் அடங்கியுள்ள பகுதி பொருட்கள் அதுக்கடுத்து இனசெல் உருவாக்கம் வரையறு அண்ட செல்லோட அமைப்பு கருவுறுதல் கருப்பதிதல் சரிங்களா வேறுபாடு. அதுக்கடுத்து தேர்ட் லெசனில் பொறுத்த வரைக்கும் இசட்ஐஎஃப்டி ஐசிஎஸ்ஐ கருக்கொலை சிசுக்கொலை அதுக்கடுத்து இந்த பனிக்குலை துளைப்பு சரிங்களா. தாமிரம் வெளிவிடும் உள் கருப்பை சாதனம் ஜிஏஎஃப்டி இசட்ஐஎஃப்டி வாடகை தாய்மை போக்சோ ஆக்ட் இதை பற்றிலாம் என்ன பண்ணி வச்சிங்க நல்லா படித்து வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் லெசனை பொறுத்த வரைக்கும் லைனேஷன்னா என்ன
கோலன்ட்ரிக் மரபணுக்கள், டவுன் சிண்ட்ரோமோட அறிகுறி, பல்கூட்டு அல்லீல்கள், அதுக்கடுத்து எரித்ரோ பிளாஸ்டோசிஸ் ஃபியூட்டலிஸ். சரிங்களா? இது தமிழ் மீடியத்தில் இந்த மாதிரி 3 விதமாக கேட்கலாம். அதனால் அதையும் பார்த்து வச்சுங்க. இரத்த கசிவு அல்லது ஹீமோஃபிலியா வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு புக் பேக்கில், ஸோ புக் பேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர்ஸ் நோட் பண்ணி வச்சுங்க. கொஷின் நம்பர்ஸ் இதெல்லாமே ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இதெல்லாமே 5, 7, 8, 10, 12, 13, 14. ஸோ செகண்ட் லெசன் வந்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ். ஸோ செகண்ட் லெசனில் கொஞ்சம் அதிகமாக தான் படிக்க முடியும். ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 to 6 லெசன் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் நமக்கு வந்து மார்க்ஸ் தான். சரிங்களா? ஒவ்வொரு லெசன்லேருந்து 5 மார்க்ஸ் அளவுக்கு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு 3 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொஷின்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து 4th லெசனில் இருக்கக்கூடிய கொஷின். அதே மாதிரி சுவாலஜிக்கும் அதே மாதிரி தான். சரிங்களா? பியூர் சயின்ஸ் சுவாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா லெசனும் ஃபஸ்ட்டு 3 லெசனில் எல்லா கொஷினும் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணி வச்சுங்க, படிச்சு வச்சுங்க. இந்த கொஷின்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? புத்தகத்தில் மார்க் பண்ணி ரிப்பீட்டடாக படிங்க. செகண்ட் லெசனில் இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, மோஸ்ட்லி இவ்வளோ தான் இருக்குமே. இதை படித்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம ஒரு 10 மார்க்ஸ் அளவுக்கு கொஷின் கேட்பாங்க. பியூர் சயின்ஸுக்குலாம் இதுலேருந்து இப்போ ஒரு 10 மார்க் அளவுக்கு உண்டு. இதில் வந்து ஒரு 5 அல்லது 8 மார்க் அளவுக்கு உண்டு. தேர்ட் லெசன்லேயும் அதே மாதிரி தான் 5லேருந்து 8 மார்க்ஸ் அளவுக்கு உண்டு. 4th லெசன்லையும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு லெசன்லேருந்து 5லேருந்து 8 அல்லது 10 மார்க்ஸ் வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 3 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 5 மார்க்ஸ் அளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கொஷின்ஸ் வந்து இருக்கும். 3 3 மார்க்கு, 3 2 மார்க் எல்லாமே இந்த கொஷின்ஸ்லேயே வரும். நம்ம பாஸ் பண்ணுறதுக்கான லெசன்ஸு இந்த 3 லெசனுமே முடிஞ்சிடும். அதுக்கடுத்து படிக்கிறது எல்லாமே நம்மளுடைய மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். சரிங்களா? பயாலஜி மார்க்ஸ் எவ்வளோ முக்கியம் தெரியும். அதே மாதிரி பியூர் சயின்ஸ் மார்க் எவ்வளோ முக்கியம் தெரியும். நம்ம வந்து பயாலஜி இன்ஜினியரிங் தவிர மற்ற எல்லா கட் ஆஃப்க்கும் நமக்கு இதுதான் என்ன பண்ணும், தேவைப்படும். ஸோ நமக்கு அடுத்தடுத்த வீடியோவில் இன்டீரியராக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் ஆல்ரெடி நம்ம 1 மார்க் குயிஸ் எல்லாமே வச்சோம். இந்த வாரம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி அல்லது நாளைக்கு அதுக்கான ஷெடியூல் நம்ம வந்து கொடுத்துருவோம். அந்த 1 மார்க்ஸை பார்த்தாலே போதும், இன்டீரியர் 1 மார்க்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ எந்தளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஒரே ஒரு லைக் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஆல்.